வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்தது, நம்ம என்ன லெவல்ஸ் கொடுத்தோம், எந்த மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி லைவாக நம்ம இன்றைக்கி காலையில் கொடுத்த வீடியோவுக்கும் இதுக்கும் என்ன இருக்குது, நம்ம இன்றைக்கி என்ன நடந்திருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்கலாம். ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷனில் வந்து இந்த 168 ரூபா அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து ஓப்பனோட ப்ரைஸ். இந்த ஓப்பன் ப்ரைஸை தாண்டி ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் வந்து கீழே வரல. கீழே வந்து அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் பாடி க்ரீன் கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு 169 ரூபாய்க்கு மேலே. ஸோ இது நடந்தது வந்து ஆப்ஷனில் வந்து எப்போ அப்படின்னா 9:45க்கு இந்த மாதிரி ஒரு பை என்ட்ரி நமக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக நான் இன்றைக்கி வந்து டார்கெட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 200 199 ரூபா அப்படிங்கிறது என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட். அதெல்லாம் அந்த லைன் காலையிலே போட்டு வச்சுருந்துருப்பேன். அப்புறம் ரெண்டாவது வந்து 110 ரூபாலேருந்து 120 ரூபா, சாரி 210 ரூபாலேருந்து 220 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்த்தேன். மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து 211 ரூபாய்க்கு ஹையாக போயிருக்கு. ரெண்டாவது டார்கெட் போகலை. ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் என்னென்னா, ஆப்ஷனில் பொறுத்தளவுக்கு ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வந்து எதிர்பாருங்க. ஃபுல்லாக வந்து டார்கெட் ரீச் ஆகட்டும்னு நினைக்காதீங்க. சில நாட்கள் ரீச் ஆகும், மார்க்கெட் அதையும் தாண்டி மேலே போகும். ஆனால் பெரும்பான்மையாக நம்ம வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுறணும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் 15 பாயிண்ட்டுக்குள்ளே நிப்பாட்டிக்கிட்டோம்னா நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ணலாம். எல்லா நாளும் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு கிடச்ச கரெக்டாக வந்து 9:45 கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு பை என்ட்ரி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த டைமில் நமக்கு இண்டெக்ஸில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம லைவாக ஒரு வாட்ச் பண்ணிடலாம். இண்டெக்ஸ் ஏன்னா இது வந்து பாருங்கள், இந்த 2 கேண்டிலுடைய லோ, அதாவது 9:15 கேண்டிலும் மார்க்கெட்டில் கீழே க்ளோசிங் பண்ணலை. சரியா, க்ளோசிங் கொடுக்கல. மார்க்கெட் கீழே வந்திருக்கு, அந்த ஓப்பனுக்கு கீழே வந்திருக்கு, ஆனால் க்ளோசிங் கொடுக்கல. அதே மாதிரி 9:30 கேண்டிலும் கீழே வந்திருக்கு, க்ளோசிங் கொடுக்கல. அதே மாதிரி 9:45 கேண்டிலும் கீழே வந்திருக்கு, க்ளோசிங் கொடுக்கல. அப்போ இந்த 3 கேண்டிலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கு அப்படிங்கும்போது நாம் வந்து இந்த இண்டெக்ஸில் வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி ஒரு இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் லைவாக. ஓகே, இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் பாருங்கள் கரெக்டாக இந்த கேண்டில் நமக்கு வந்து ரெட் கேண்டில், அங்கே எல்லாமே க்ரீன் கேண்டில். ஆப்ஷனில் நம்ம வந்து ப்ரீமியத்தில் பார்க்கும்போது இதுவும் க்ரீன் கேண்டில், இதுவும் க்ரீன் கேண்டில், இந்த கேண்டில் க்ரீன் கேண்டில் தான். நமக்கு இந்த 2 கேண்டிலுமே க்ரீன் கேண்டில் தான் இருந்தது. அப்போ இந்த 2 கேண்டிலும் வந்து லோவை கட் பண்ணுது. இங்கே இது ரெட்டாக இருக்குது, அங்கே வந்து க்ரீனாக இருக்குது இதில் ப்ரீமியத்தில். அப்போ ப்ரீமியம் வந்து கீழே இறங்க மறுக்குது. அப்போ ப்ரீமியத்தினுடைய கால் ஆப்ஷன் வந்து நல்லா வெயிட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து அப்புறம் வந்து இந்த கேண்டில் பாருங்கள், இந்த 2 கேண்டிலுடைய லோவை கட் பண்ணி கீழே வருது. ஆனால் வந்து சஸ்டெயின் ஆகி ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல க்ளோஸ் ஆகலை, ரிஜெக்ஷன் ஆகுது, அக்செப்ட் ஆகலை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து என்னென்னா 22,000க்கு மேலே போய் இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு பாருங்கள். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரீமியமும் நல்லா சப்போர்ட் பண்ணி அந்த ஓப்பனுடைய லோவுக்கு கீழே வரல, ஆப்ஷனும் வந்து நமக்கு வந்து ப்ரீமியமும் கீழே வரல, அதே நேரத்தில் வந்து இண்டெக்ஸும் நமக்கு வந்து கீழே வரல. நல்ல ஒரு க்ளோசிங் வந்து 22,000 மேலே கொடுக்கு. அப்போ இந்த கேண்டில் வந்து க்ளோசிங் முடிஞ்ச உடனே நான் வந்து என்ட்ரி ஆயிடுவேன். நான் இன்றைக்கி ட்ரேடு எடுக்கலை, எடுத்தாச்சு. இன்றைக்கி நீ வெளியே போயிட்டேன். நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருந்தால் இப்படி தான் ட்ரேட் எடுத்திருப்பேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் நமக்கு வந்து அங்கே ஆப்ஷனில் பார்த்தோன்னா இந்த ப்ரீமியத்தில் நமக்கு எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு, நம்ம வந்து எந்த அளவுக்கு டார்கெட் வச்சுருந்தா நமக்கு வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கரெக்டாக 9:45 கேண்டில் இதுதான் நமக்கு வந்து இண்டெக்ஸ்லேயும் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைச்ச கேண்டில். இதுவும் இந்த ஆப்ஷன்லேயும் நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்ச கேண்டில் தான் 9:45 கேண்டில். 9:45க்கு நல்ல வந்து ஒரு புல் பாடி க்ரீன் கேண்டில் ஓப்பனுக்கு கீழே வரல, ஓப்பனோட மேலே போய் நல்லா க்ளோசிங் கொடுக்கு. இந்த க்ளோசிங் ப்ரைஸில் நான் எப்போவுமே ஆர்டர் போட்டுருவேன். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 84 ரூபா நான் ஆர்டர் போட்டுருவேன். இந்த கேண்டில் 81 ரூபாய்க்கு லோவாக வந்திருக்கு, ஆர்டர் ஆகிருக்கும். ஆர்டர் ஆனோன்னா இது ஹையாக போயிருக்குது எவ்வளோன்னு பாருங்கள், 211 ரூபாய்க்கு ஹையாக போயிருக்கு. நான் 211 ரூபாலாம் வெயிட் பண்ண மாட்டேன். ஆர்டர் ஆகணுன்னா 84 ரூபாய்க்கு ஆர்டர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 200 199 ரூபா அப்படிங்கிற இடத்துல எக்ஸிட் ஆகிருப்பேன். சேஃபான ட்ரேட் இது வந்து. எப்போவுமே நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் நிஃப்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மணியில்.
அவுட் ஆஃப் த மணி எடுத்துக்கக்கூடாது. அவுட் ஆஃப் த மணிலாம் அந்த அளவுக்கு மூவ் ஆகாது. இந்த மணியில் நம்ம அந்த மாதிரி எடுக்கலாம், இல்லைனா வந்து அட் த மணியில் நம்ம எடுக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட இது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி இருந்தால் நான் ட்ரேட் பண்ணியிருப்பேன். அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ஓப்பனாக காமிக்கிறேன். எப்படி ட்ரேட் பண்ணணும், நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்துச்சு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லைவாக காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து மேக் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்ட்ராடே பண்ணக்கூடிய ட்ரேடர், சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இன்ட்ராடே பண்ணக்கூடிய ட்ரேடர்களுக்கு தேவையான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. ஆப்ஷனில் அட்வான்ஸ் ஆப்ஷன் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி வாரம் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறேன். ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீயாக எப்படி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்து நீங்களும் ட்ரேடிங் வியூவில் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி வரக்கூடிய வீடியோக்குள்ளே தொடர்ந்து வாரம் பாருங்கள். மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் நிறையா விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஆப்ஷனுடைய பிரீமியத்தை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.